இந்த திருட்டு திமுகவை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அடிங்க, அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அடே போங்களே, பல கட்சி செத்துருச்சு, பல கட்சி வந்துருச்சு, பல கட்சி போயிருச்சு. தான் திமுகவும் அதிமுகவும் இருக்கு. உங்களை வச்சு உடைகளான்னு ட்ரை பண்றாங்க. பாருங்களேன், அடிச்சுதான் பாருங்களேன். ஏன்னா நேற்று நேரம் வந்து ஊடக வெளிச்சத்தால, உங்களுக்கு கிடைச்ச பாப்புலாரிட்டியால, இங்க இருக்கிற ஐடி குரூப்பால, அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் இயக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸால நீங்க கொஞ்ச நாள் உங்களை தக்க வச்சுக்கலாம். அவங்களுக்கே போர் அடிச்சு போயிரும்னா நல்லது செஞ்சாதானே சொம்படிக்க முடியும். இதுல அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றீங்க. நீங்க அடிய பார்த்தது இல்லையே. பார்க்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அடிச்சு வளர்ந்த கும்பல் தான் நீங்க சொல்ற அந்த திமுக. பாட்டு இல்லாம அண்ணன் ஸ்பீச் எல்லாம் விளங்காதுங்க. பாட்டு இருந்தாதாங்க அது வந்து ஹைலைட் ஆகும். அப்படியே வெட்டி போட்டோம்னா அதான் பயங்கர ஹைலைட் ஆகும். அப்படி இன்னைக்கு அண்ணன் பாடின பாட்டு ஓடு 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 வர்றாம்பாரு வேட்டக்காரன் பிரிச்சிருக்காரு. அப்படியே விசில் சத்தம் பரவச்சு. இதுக்கே அந்த பாட்டை பண்ணாருன்னு கேட்குறீங்களா? இவர் வர்றான்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்த செந்தில் பாலாஜி துண்டக்கானான் துணியக்கானான்னு திருச்சு ஓடிட்டாராம். அதுக்கு பாடின பாட்டு. அதாவது என்னன்னா, கரூர் முதலாளி திருச்சு ஓடிட்டாராம். ஆனா அண்ணனுக்கு நெஞ்சுரம் இருக்குல்ல, அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னு கேட்குறீங்களா? 31 பேர் அப்போ செத்துருந்தாங்க. 41 பேர் காலையில தான் தெரியும். அண்ணன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடினார்ல, பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடினார்ல. அப்போ அண்ணனை ஏர்போர்ட்ல வச்சு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அண்ணன் 30 பேர் செத்துட்டாங்க, அதாவது பதில் சொல்லிட்டு போங்கன்னு. என்னன்னே அண்ணன் ஓடினார் பாருங்க, ஒலிம்பிக்ல ஓடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மெடலே கிடைச்சிருக்குன்னா பாருங்களேன், பாருங்களேன். இப்ப அண்ணன் பாடுற பாட்டை கேளுங்களேன். இங்க எங்க இருக்காருன்னு தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு.